பாவத்தினுடைய கோர பிடிகளில் சிக்கி பாவ நிவாரண பலி செலுத்த முடியாமல் தவித்து நிற்கிற அநேகரை நான் காண்கிறேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்தும சாகும். மனம் திருந்தாதவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் தேசத்தில் ஒரு தீர்ப்பை வரப்பண்ணுகிறேன். கொடிய சாவு தேசத்தில் உண்டாயிற்று. கையை தட்டி தேசங்களுக்கு அனுப்புவோம். கொடிய சாவு தேசத்தில் உண்டாயிற்று. அதற்கு அடையாளமாய் சென்னை மூழ்கும். கையை தட்டுங்க. மும்பை நடுங்கும். பெங்களூர் கலவர பூமியாகும். ஹல்லேலூயா. கல்கட்டா கதிகலங்கி நிற்கும். திருப்பூர் அசையும். கோவை நடுங்கும். பொள்ளாச்சியும் அப்படியே. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்கிற தேசமும் பாவம் செய்கிற ராஜ்யமும் விக்கிரகத்தை வைத்து ஆளுகை செய்கிற ராஜாக்களும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். கொள்ளை வியாதிகளை அவர்களுக்கு கர்த்தர் அனுப்புகிறேன். நீ அமெரிக்கா சென்றாலும், நீ யூகே சென்றாலும், கனடா சென்றாலும், ரஷ்யா சென்றாலும், சிங்கப்பூர் சென்றாலும் சாவு ஒன்னை தொடரும். உற்சாம கையை தட்டி. சாவு ஒன்னை பின் தொடரும். என் மகிமையை நீ கண்டு கதிகலங்கி நிற்பார். ராஜாக்களுக்கு பேராபத்து கர்த்தரால் வருகிறது. ராஜாக்களுக்கு, அரசாளுகிறவர்களுக்கு, விக்கிரகத்தை வைத்து ஆளுகை செய்கிறவர்களுக்கு பேராபத்து கர்த்தர் வரப்பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு தீங்கை உருவப்படுத்தி உருவாக்கி அனுப்புகிறதை தடுக்கிறவன் யார்? ஒருவரையும் இல்லை. நிறைவேறும். உற்சாம கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்கட்டா பெயர் சொல்லப்படாதபடிக்கு ஒரு அழிவு. கையை தட்டி அனுப்புவோம். ஆவியான தேவனுடைய கோரமான முகத்தை பார்க்கிறேன். தேசம் கண்ணீர் விட்டாலும் ராஜ்யங்கள் பதறி போகும். ஜனங்கள் கதறி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரகத்தை சேவித்து என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற மந்திர வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி மந்திரவாதிகளையும் ஏவின உங்களையும் கர்த்தர் சேர்த்து அளிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார் என்று அறிந்தும், நான் யார் என்று தெரிந்தும், நான் யார் என்றும் புரிந்தும் நீ இச்சை நிமித்தம் பொல்லாதவனிடத்திலே சயனித்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்றே கர்த்தர் சங்காரம் பண்ணி போடுகிறார். அல்லேலூயா. மோவா வம்சத்தை அழிப்பது போல் நான் உங்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இது கர்த்தருடைய கோபம். இது கர்த்தருடைய உக்கிரகம். இது கர்த்தருடைய பட்டயம். இதோ 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 இப்பொழுது கர்த்தருடைய பட்டயம் உன்னை கொன்று போடும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். விபச்சாரத்தை லாட்ஜில் அரங்கேற்றினாலும் சரி, குடியிருக்கிற இடத்துல அரங்கேற்றினாலும் சரி, வனாந்தரத்தில் அரங்கேற்றினாலும் சரி, கர்த்தர் காண்கிற தேவன் இதோ உன்னை வேரோட 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 பிடுங்கி பிடுங்கி எரிந்து எரிந்து அழித்து உன் சந்ததியை நிர்மூலமாக்குகிற கர்த்தரை தேசத்திலும்
குடிகளிலும் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் உக்கிரமாக இறங்கி வருகிறது. கோரவாரி காற்றை நான் இதோ குடிகளில் வீச பண்ணுகிறேன், தேசத்தில் வீச பண்ணுகிறேன். இதோ இதோ சீரும் புயலையும் கர்த்தருடைய கோபத்தையும் ஒன்றாய் காண்பீர்கள், ஒன்றாய் காண்பீர்கள், ஒன்றாய் காண்பீர்கள், ஒன்றாய் காண்பீர்கள், ஒன்றாய் காண்பீர்கள், ஒன்றாய் காண்பீர்கள். அல்லேலூயா. உன் இருதயத்தில் பொல்லாத வியாதியை ஊற்றினேன் என்கிறார். உன்னுடைய கிட்னி பகுதியில் பொல்லாத ஆவியை நான் ஊற்றுகிறேன். அது உன் கிட்னிகளை பழுதடைய செய்து உன்னை உயிரோட வைத்து கொன்று போடும் என்று சொல்லுகிறார். உற்சாகமா கையை தட்டுங்களேன். நீ பாத்ரூம் சென்றால் நீண்ட நேரமாய் நீ தாண்டி வருவதில்லை. மூலவியாதியை வைத்து உன்னை அழித்து உன்னை நிர்மூலமாக்கி உன்னை அதம் பண்ணி உன்னை நிக்கிரகம் செய்து இதோ இதோ நரகத்தில் எரிகிற கொள்ளிக்கட்டையை போல உன்னை நான் ஆக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஒரு சாமா கையை தட்டுங்களேன். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அனுப்பப்பட்ட மூலவியாதிகளை பாவிகளிடத்தில் அனுப்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு சாம கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரங்கள் புதையுண்டு போகும், கர்த்தருடைய பொக்கிஷங்கள் இதோ என் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார் கர்த்தர். கட்டவிழ்க்கிறேன் என்கிறார். கையை தட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடிய மூர்க்கத்தனமான ஒரு சர்ப்பத்தினுடைய ஆவியை இதோ தேவன் பரத்திலிருந்து பூமியில் வர பண்ணுகிறார். அது குடிகளை பெயர்த்து போடும் அதிகாரத்தை பெற்று வந்திருக்கிறது. தேவனிடத்தில் இல்லாதவர்களை அது சங்காரம் பண்ணி அழிக்கும். கையை தட்டுங்க. உங்களுடைய உபவாச ஜபங்கள் அந்த சாத்தானை அழிக்காது. 41 நாள் உபவாசம் செய்தாலும் இந்த வகையான சாத்தானை அழிக்கவே முடியாது என்கிறார். அது பாவிகளை தேடி பிடித்து அழிப்பதற்கு பரத்திலிருந்து அதிகாரம் பெற்று வந்திருக்கிறது. 241 நாட்கள் இந்த பூமியை சுற்றி திரிந்து தேசத்தில் சகல அழிவுகளையும் அது கொண்டு வர கட்டளை இட்டிருக்கிறேன் என்கிறார். ஒரு சாம கையை தட்டுங்களேன். தமிழ்நாடும் தள்ளாடி போகும் என்று சொல்லுகிறார். மதுபானத்திலே தள்ளாடுகிற இந்த தேசம் நொறுங்குண்டு போகும். அல்லேலூயா. இந்த தேசம் நொறுங்குண்டு போகும். கையை தட்டுங்களா. உங்க தேசம் நொறுங்குண்டு போகும். கையை தட்டுங்களா, கையை தட்டுங்களா, கையை தட்டுங்களா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனம் திருந்தாத என் ஜனமே, இனியும் நீ மனம் திருந்தாவிட்டால் கர்த்தருடைய பட்டயம் உன்னை கொன்று போடும். நீ தப்பித்து போக முடியாதபடிக்கு வேட்டையாடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியான தேவனுடைய கொடூரமான கோபத்தை இந்த உலகம், இந்த நாடு, இந்த தேசம், இந்த ராஜ்யம், இந்த கிராமம், இந்த பட்டணங்கள் நீ நான் காண்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. களிக்கூறு களிக்கூறு கர்த்தர் புதியன செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கலங்காதே என் மகனே கலங்காதே என் மகளே கலங்காதே திகையாதே கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா நீ பாடு அதிசய தேவனை நீ தேடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அமர்வோம். இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என்ன வசனம்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். சொன்னவர்கள் வாசிக்கவும். ராஜா அர்னோவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். அல்லேலூயா. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கும் கொண்டான். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பலிகளை செலுத்துவதற்கு தாவீது ஆயத்தப்படும் பொழுது இந்த அர்வனா என்பவர் நிலத்தையும் பலிக்குரிய மாடுகளையும் இலவசமாக தருவேன் என்று ராஜாவுக்கு சொல்லுகிறார். உடனே ராஜா சொல்லுகிறார், நான் உன் கையிலே இலவசமாக வாங்கி
நான் அதை கர்த்தருக்கு செலுத்தாமல் உன் கையிலே விலை கிரயமாக பெற்று நான் அதை கர்த்தருக்கு பலியிடுவேன் என்று சொல்கிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை காட்டுகிறது இந்த வசனம்? என்ன நமக்கு போதிக்கிறது? ஒருவர் விளக்கி தரலாம். பிரதர் சொல்லுங்கள். பிரதர் நீங்கள் செல்வராஜ் பிரதர், எதை காட்டுகிறது? இலவசமாக உன்னிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளாமல் உன்னிடத்திலிருந்து விலை கிரயமாக நான் அதை பெற்று கர்த்தருக்கு